அண்மை செய்தி. ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக அதிமுகவின் முடிவுக்காக பாஜக காத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, அதிமுகவோட முடிவுக்காக பாஜக காத்திருக்கக்கூடிய முடிவின் பின்னணி என்ன? விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முதல் கட்சியாக திமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதிமுக பாஜக தரப்பினர் என்ன செய்ய போகிறார்கள், போட்டியிடுகிறார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்று மாலை அதிமுகவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி அது தொடர்பான முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள். அதே போல பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய தலைமையில் இது தொடர்பாக போட்டியிடுவது தொடர்பாக அவர் பேசியிருந்ததாகவும் அப்போது தேசிய தலைமை பல்வேறு விஷயங்களை மாநில தலைமைக்கு சொல்லி இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் பாஜக தரப்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த தகவல் என்பது நமக்கு கிடைச்சிருக்கு. தேசிய தலைமை மாநில தலைமையிடம் தெரிவிக்கையில் அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் பாஜக தரப்பு போட்டியிடலாம், ஒருவேளை அதிமுக போட்டியிட்டால் பின்வாங்கிக் கொள்ளலாம் என்ற விஷயத்தை பாஜக தேசிய தலைமை மாநில தலைமையிடம் தெரிவித்திருப்பதாக அந்த தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலையை அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் பாஜக இடைத்தேர்தலில் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்றால் பார்த்தோம்னா அதிமுகவினுடைய வாக்குகளானது அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல பார்த்தோம்னா முதல் 2 இடங்களை அவர்களால் பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் அவர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிக வாக்கு வங்கி என்ற ஒரு விஷயத்தை அவர்களால் பெற முடியும். அதனை அவர்கள் முன்னெடுப்பார்கள். முக்கியமா பார்த்தோம்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் பாஜக என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு நிலையில அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் பாஜக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்படுது. அந்த வகையில இவர்கள் இத்தகைய ஒரு நிலையை எடுத்திருக்கலாம் என்றும் கூட நம்மளால் யூகிக்க முடியும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை அதிமுக போட்டியிடுகிறார்கள் என்றால் பாஜக பின்வாங்கிக் கொள்ளவும் தயாராக இருப்பதாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா தேசிய தலைமை 2026 தேர்தல்ல அதிமுகவினுடைய கூட்டணியை விரும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால அதிமுக தற்பொழுது அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் பாஜகவானது பின்வாங்கிக் கொள்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஒருவேளை அதிமுகவும் நிர்வாக வேட்பாளரை நியமித்து அந்த தேர்தல் களம் கண்டால் பாஜகவும் தேர்தல் களம் கண்டால் 2 பேரும் பிரச்சாரத்தின் போது மாறி மாறி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அது மேலும் 2 பேருக்கும் ஒரு புகைச்சலை ஏற்படுத்தும், பூசலை ஏற்படுத்தும் என்பதால் இது கூட்டணிக்கு ஒரு கூட்டணி முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிடும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இத்தகைய ஒரு நிலையை தேசிய தலைமையானது எடுத்திருப்பதாக அந்த தகவலானது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்று மாலை அதிமுகவானது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கு. அந்த கூட்ட நிறைவாக அதை போட்டியிடலாமா இல்லையா என்பது தொடர்பாக அடுத்த கட்டமாக நமக்கு தெரிய வரும். அந்த வகையில அதிமுகவினுடைய முடிவை பொறுத்தே பாஜக இடைத்தேர்தலில் நிற்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக அந்த முடிவானது இருக்கும். அந்த வகையில அதிமுகவினுடைய நிலைப்பாடு பொறுத்துதான் இத்தகைய சூழலானது அமைய இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.